தினம் இப்படி தங்க முட்டைய போட்டு என்ன கொள்ளாத. இவ்வளவு முட்டைய கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? நீ பாட்டுக்கு முட்டைய போட்டுக்கிட்டே இருக்க. நீ போடுற முட்டையால என் வீடே ரொம்ப வழியுது. இதெல்லாம் எங்க போய் விக்கிறது? எங்கன்னு சொல்லு. பாக்குறவங்க எல்லாரும் என்ன திருடன்னு நினைச்சுப்பாங்க. நான் உன்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு காட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். வா. அண்ணாச்சி, எதுக்காக இந்த தங்க முட்டை போடுற வார்த்தை காட்டுல கொண்டு போய் விடணும்னு சொல்றீங்க? எங்க கிட்ட கொடுங்க, நாங்களே வளர்த்துக்கிறோம். இது சாதாரண வார்த்தை கிடையாது. இதை யாருக்கும் நான் சும்மா தரமாட்டேன். அண்ணாச்சி, நாங்க அதை விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? இதுக்கு விலை எல்லாம் உடனே சொல்ல முடியாது. உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லு. எங்க கிட்ட ஒத்த பைசா கூட இல்லையே ஓனர். என்ன சொல்ற? இல்ல இருக்கு. அதாவது முழுசா 5000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. அந்த பூசணிக்காய் மண்டையை ஏதோ கெமிக்கல் வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு வாங்கிக்கிறேன். டாக்டர் ஜட்காவோட காசு தானே, அதை எப்படி நீ இவர்கிட்ட தருவ மோட்டோ? ஆனா அந்த மண்டை எனக்கு நாளைக்கு காலையில இந்த பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். சொல்றத புரிஞ்சுக்கோ, சொன்னா கேளு. அப்படியா சொல்றீங்க? சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க கொடுக்கிற பணத்துக்கு இந்த வார்த்தை தரேன். இந்த மண்டையா? இந்தாங்க. இப்போ இந்த வாத்தோட ரகசியத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது தங்க முட்டையிடுற வாத்து. தினமும் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதை நீ வைக்கிறதுக்கு இடமே இல்லாம அவஸ்தப்பட ஆரம்பிச்சிருவ. இதுல இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ கவலையா படாதடா சொட்ட. இதோட முட்டைய வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல ஏகப்பட்ட கிடங்கு இருக்கு. ஆமா, என்ன பத்தலோ? ஏய் மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? ஒரு வாத்துவ கூட உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாதா? மண்டையா, அது திடீர்னு பறந்து போச்சு. நான் என்ன பண்றது? எடுத்து போடு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அம்மா, ரொம்ப டார்க்கா இருக்கு. மூஞ்சி அழிங்க. சாரி மன்னிச்சுங்க, நாங்க தெரியாம மேல இருந்து. பாக்ஸர் சார், நீங்க கீழே நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. அது பரவாயில்ல. சில சமயத்துல அப்படி நடக்கும். சில சமயத்துல இதோ இந்த மாதிரி நடக்கும். இந்த வாங்கிக்க. இடுப்பு எலும்ப காண பார்த்தா கண்டுபிடிச்சு கொடு. ஆஹா, வாத்து, தங்க முட்டைகிற வாத்து, தயவு செஞ்சு வந்துரு. ஓடாத சொன்னாங்க. ஆஹா, பஸ்ல பக்கத்து ஊருக்கு போயிட்டு போல இருக்கு. சீக்கிரமா பத்துலு, வேகமா வா. ஸ்டாப், ஹோல்ட் ஆன். சாமி, யாராவது உதவி பண்ணுங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க சாமி. அண்ணாச்சி, எங்களுக்கு அந்த சின்ன வண்டியை கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் கொடுக்க மாட்டேன். அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றதா? இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு வண்டி கொடுத்தீங்கன்னா 10 வண்டி தரேன். 10 பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு வண்டி அன்பளிப்பா கொடுத்துருங்க. சொன்னா கேளுங்க, நிலைமையை புரிஞ்சுக்கங்க. சீக்கிரம் கொடுங்க. நாங்க வாத்த முடிக்கிறேன்னா மண்டையா. என்ன விட உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தாராளமா அந்த வண்டியை எடுத்துக்கங்க. ஆபத்துக்கு பாவம் சொல்லுவாங்க. ஆமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? வண்டி வேணுமா வேணாமா? போயிட்டு வரலாம் இருக்க மாட்டேன். சீக்கிரம் போ. புடி உன்னால முடியும் மோட்டோ. சீக்கிரம் புடி மோட்டோ. 5000 ரூபாய் வாத்து. ஏன்டா இங்க ஒரே இருட்டா இருக்கு? கரண்ட் இல்லையா? இந்த ஊர்லயும் கரண்ட் கட்ட அமல்படுத்திட்டாங்களா? மோட்டோ, உள்ள போன தலையை வெளியில எடுத்து விடு. அப்பதான் வெளிச்சம் தெரியும் மோட்டோ. ஆஹா, உள்ள போயிடுச்சு. இருக்கு. நானா வர மோட்டோ. இந்த தலை வேற. இது வேற உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அழகா இருக்கு.
தலைக்கு மாலை போட்ட மாதிரியே இருக்கு. அண்ணா கோவம் போட்டு எங்களை அடிச்சிடாதீங்க. நாங்க தங்க முட்டை போடுற வாத்தை தேடிக்கிட்டு வந்தோமா, அந்த வாத்து எங்களை இப்படி ஒழுங்கு மரியாதையா பண்ணிடுச்சு. சாரி கேட்டா நான் உங்களை விட்டுருப்பேன். ஆனா இந்த மாதிரி கதை சொன்னீங்க, நிச்சயமா நான் உங்களை விடவே மாட்டேன். என்ன பண்ற பாரு. நாங்க உண்மையதான் சொல்றோம். அங்க பாருங்க, தங்க முட்டையிடுற வாத்து அங்க இருக்கு பாருங்க. ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இழிச்ச வாய மாதிரியா தெரியுது? காக்காவை காமிச்சு தங்க முட்டையிடுற வாத்து நான் சொல்றீங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்ல உங்களை என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க இந்த தடி மாட எங்க இருக்கான்? இந்தாடா. பறக்க வச்சுட்டான். வந்துரு 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 வந்துரு. வந்துரு வந்துரு. தங்க முட்டைகிற வாத்தே, தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு. மரியாதையா நீ வந்துட்டா உனக்கு ருசியான பலகாரங்களை வாங்கி தருவேன். இல்ல உன்ன ருசியா சமைச்சு நானே சாப்பிடுவேன். சீக்கிரம் வந்துரு. என்ன திமிரு. வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. பறந்து போகாத, எங்க கிட்ட வந்துரு. நண்பேண்டா, உனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். மோட்டோ நான் வந்துட்டேன். மோட்டோ நல்ல ஸ்ட்ராங்கா புடிச்சுக்க, தப்பிச்சிடலாம். அட போடா பண்ண, கம்ப முடிச்சுட்டு கோடன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்னுத்தையும் காணமடா. எம்மாடியோ, அட பாவி மோட்டு பத்துரும். திடீர்னு எங்க இருந்து ராவல்றீங்க? என் முதுகெலும்ப உடைச்சிட்டீங்களே, இப்ப என்னால நகரவே முடியல. சாரி சிங்கம் சார், அதாவது இந்த தங்க முட்டை போடுற வார்த்தை தேடிக்கிட்டே மேல இருந்து பறந்து வந்தோமா, அப்படியே உங்க பைக்ல ஏறி உட்காந்துட்டோம். தங்க முட்டையிடுற வாத்தா, அது எனக்கும் தேவைதான். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஸ்டாப். அம்மா இதோ வந்து இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்னுடு, இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் எங்க ஓடுற? என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? உன்னை புடிச்சிட்ட. அம்மா சிங்கம் சார், எங்க இடுப்பு குறைச்சிட்டீங்க. வாத்த பிடிக்கிறேன்னு சொல்லி கையில கிடைச்ச வாத்த விட்டீங்களா? வாத்து படையினா நீங்க சார். அந்த வாத்த பிடிக்க எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா தினம் ஒரு தங்க முட்டை உங்களுக்கு தரோம். எப்படி இருக்கு அக்ரிமெண்ட்? நம்ம 3 பேர் சேர்ந்தோம்னா எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். இந்த ஊர்லயே நம்ம 3 பேரும் கோடீஸ்வரனா இல்ல. அப்படின்னா ஓகே, கிளம்புங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படிதான் உட்காருங்க. சிங்கம் சார், என்ன நடக்கிறீங்க? தங்க முட்டையிடுற வாத்த பிடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா மோட்டு பத்துல சொன்னது உண்மைதானா? என்னைக்கு அதை விடக்கூடாது. தங்க முட்டை போடுற வார்த்தை எங்க கிட்ட நீ வந்தனா ரம்யா கிருஷ்ணன் ப்ரோகிராம்ல, தங்க வேட்ட ப்ரோகிராம்ல உன்னை நான் நடிக்க வைக்கிறேன். சொன்னா கேளு, தயவு செஞ்சு வந்துரு. என்னது தங்க முட்டையிடுற வாத்தா? சரி வா, நாமளும் போய் பார்க்கலாம். பப்ளிக் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க ஐயா. குடிக்க போயிடுச்சு. பாவி, அது சாதாரண வாத்துதான். அது மேல தங்க கலரை பூசி இருக்காங்க. நீ எங்க போயிட்டடா செல்லம்? ஓ மேல இப்படி கோல்டன் பாயிண்ட் அடிச்சது யாரு? ஹலோ, இது தங்க முட்டை போடுற வாத்துங்க. இத நான் 5000 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கேன், தெரியுமா? யாரோ உங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க.
இன்னைக்கு காலையில என் வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு திருடன் இந்த வார்த்தை திருடிட்டான். அநேகமா அவன் தான் உங்களை ஏமாத்தி இருக்கான். ஆஹா, தங்க முட்டைன்னு பார்த்தா சாதாரண முட்டையா இருக்கு. சரி பரவாயில்ல, சிங்கிள் முட்டையில ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எனது உன்னால இந்த ஊரை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க தெரியுமா? ஏண்டா எங்களை ஏமாத்துறல? தங்க முட்டையிடுற வார்த்தை நான் சொன்னேன். இப்ப இந்த வாங்கிக்க.